இறைவா, உம் திருக்கோயில் என்றுமே சுகமானது. பொன்னாளாம் இந்நன்னாளில் எமை ஈன்றவரை வரவேற்க உயிருள்ள ஆலயமாய் எங்கள் உணர்வினில் எரிகின்ற உண்மை அன்போடு உம்மை வரவேற்கின்றோம். இந்த ஆசிரியர் தின விழாவிலே கலந்து கொள்வதற்கு என்னை அன்போடு அழைத்த உங்களுடைய பள்ளி தாளாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு சமயம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நான் பள்ளிகளுக்கு சென்று வருவது என்னுடைய வழக்கம். ஆனால் உங்கள் பள்ளி ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் நான் அடிக்கடி ஏதாவது நிகழ்ச்சிக்கு நான் போகிற பொழுது கண்டிப்பாக நான் சென்று பள்ளிகளை பார்வையிட்டு வருவேன். ஆனால் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே வந்தால்தான் உங்களை பள்ளியிலேயாம் நான் பார்க்க முடியும். அவை இந்த ஆசிரியர் தினத்திலே நான் உங்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசிரியர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி திருச்சியில் இருக்கிற பள்ளிகளுக்கே போய் நம்ம திருமண்டலத்திலே பள்ளிகள் என்று சொன்னால் திருச்சியில் இருக்கிற பள்ளிகள் தான் பெஸ்ட்டு.
திருச்சியில் இருக்கிற பள்ளிகளுடைய கல்வித்தரம், அங்கே இருக்கிற இதெல்லாம் தான் சிறப்பு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணம் எனக்கு மாறி கொண்டு வருகிறது. அது இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே மாறிடுச்சு ஃபின்லே ஸ்கூல் வந்த முன்னாடி. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் இந்த பிள்ளைகள் என்ன ஒரு டிசிப்ளின் உங்கள் பள்ளிக்கூடத்தில் எனக்கு நான் பார்த்து நான் அசந்து போயிட்டேன். நான் அதே மாதிரி விளையாட்டிலே இந்த பிள்ளைகள் இருக்கிற ஆர்வத்தை பார்த்து நான் சமீப காலங்களிலே இந்த ஃபின்லேயை பற்றி ரொம்ப நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாகவே இதே என்னுடைய சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஃபின்லே ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய வரலாறு, இந்த கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம், இன்றைக்கு அது இருக்கிற நிலை, நாளைக்கு என்னவாகும், இதையெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நான் சமயம் கிடைக்கிற போதெல்லாம் உங்கள் தாளால் வர்ற போது நானும் அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன். இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. நான் உண்மையாகவே உங்களை நான் அதிகமாக நான் பாராட்டுகிறேன். நல்ல ஒரு சிறந்த பள்ளி, பாரம்பரிய மிக்க பள்ளி. இந்த பள்ளியிலே நாம் பணியாற்றுவதை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப பெருமை அடைய வேண்டும். ஆசிரியராக உங்களை கடவுள் இந்த சமுதாயத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக இந்த சமுதாயத்தை மாற்றுகின்ற பணியிலே ஒரு காரணிகளாக நீங்கள் வழங்க வேண்டும். அதை மாத்திரம் நான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த, யூ ஹேவ் டு பி த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த சொசைட்டி. எஜுகேஷன் மீன்ஸ் நத்திங் பட் லிபரேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த சொசைட்டி. So you have been called to be the teacher, and you are going to be an instrument in the hands of God to transform the world, to transform the society. சமுதாய மாற்றத்திற்கான ஒரு கருவிகளாக கடவுள் உங்களை வைத்திருக்கின்றார். சர்வமணி ராதாகிருஷ்ணன் மறைந்திருக்கலாம், ஆனால் இன்றைய நாளிலே பிள்ளை வரலாற்று சிறப்புமிக்க பிள்ளை பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் நல்லாசிரியர்களாக பெருமிதப்படுகிறேன். கொரோனா காலங்களிலே பள்ளிகள் செயல்படாத பொழுதும் தொலைபேசிகளும் தொடர்பு கொண்டு எங்கள் நலனையும் எங்கள் பெற்றோர்களையும் தொடர்பு கொண்ட நீங்கள் எங்களுக்கு மற்றொரு 2 ஆண்டுகளாக பள்ளிகள் செயல்படாத பொழுதும் எங்கள் மூளையை கட்டி எழுப்பி அயராக பாடப்பட்ட சிற்பிகள் நீங்கள். கலைமறிந்து கொண்டிருக்க வேண்டிய எங்கள் கரங்களை கல்வி கற்க செய்யும் தியாகிகள், எங்களுடைய கதாநாயகர்கள் தான் நீங்கள். மொழி நியாய வேதனைய பாவலர்கள் பணியாற்றிய பள்ளி நம் பள்ளி. உப்பு சாயத்திற்கு வேளாண் சொல்லிருக்கக்கூடிய நமது தேசத்தன்னை மகாத்மா காந்தி அவர்கள் கால் வைத்த பூமி. வரலாற்று சிறப்பு மிக்க உலகத்திற்கு வெளிச்சம் நீங்களே என்று தாரக மந்திரத்தை கற்றுத்தரும் ஆசான்கள் தான் நீங்கள். மாதா பிதா வரிசையில் 3ஆவதாக இடம்பெறுபவர் குரு. குரு என்பவர் நமக்கு இந்த உலகை கற்பிக்கும் ஆசான். குருகுல கல்வி முறையில் இருந்து கட்டட கல்வி கூடங்கள் என மாற்றம் அடைந்த போதிலும் மாற்றம் காணாதவை ஆசிரியர்கள் மட்டுமே. ஆசிரியர்கள் நமது சமூகத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறார்கள். மனித சமூகத்திற்கு தேவையான ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஆற்றல் என அனைத்தையும் கற்றுத்தந்து அவனை நல்லவனாக, பண்புள்ளவனாக, சிறந்தவனாக, அறிஞராக, மேடையாக உயர்த்தும் உன்னதமான பணி ஆசிரியர் பணி என்பதை எவராலும் மறுக்க இயலாது. எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று ஆத்திச்சுடியில் பாடியிருக்கிறார் ஔவையார். அப்படி என்றால் என்ன? எழுத்தறிவிப்பவன் இறைவன், நமக்கெல்லாம் எழுத்தறிவிப்பது ஆசிரியர். அப்பொழுது ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுபவர் ஆவார். ஆசிரியரின் தியாகமும் பொறுமையும் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டியது. எங்கள் வாழ்வின் வழிகாட்டிகள் நீங்கள். கல்வி சேவையை சிறந்த சேவையாக செய்யும் ஆசிரியர் பெருந்தகைகள் உங்களை வணங்குகிறேன். நேரங்கள் நெகிழ்ந்து போகலாம், காலங்கள் கடந்து போகலாம். ஆசிரியர் தினமான இன்று நான் உங்கள் மாணவன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். உங்களையும் உங்கள் பணியையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தூக்கி பள்ளியில் பயணம் பையன் நாளுக்காகும் தலைநகரை விளங்க போகிறான். தித்திக்கும் தமிழ் தாய்க்கு வணக்கங்கள். நடுவர் அவர்களே, அறிவில் சிறந்த ஆசிரியர்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, ஆண்டவர்களே, சான்றோர்களே, என்னை போன்றவர்களே, வையகமே, வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். உயிரத்தில் உள்ள உயிராய் கல்வி புகட்டும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஆசிரியராக வாழ்ந்து காட்டிய தத்துவ மேதையாக விளங்கிய டாக்டர் சர்வமணி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாளாகிய செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாட
சாதனையாளருக்கும் சிற்பி அல்லவா நீங்கள்? வேல்தாய் என்ற பிள்ளையை தம் பிள்ளையாய் பாவித்து உள்ளம் போல உத்தமனாகும் மகன் அல்லவா நீங்கள்? தாய் இல்லாமல் செய்தில்லை, உன் பணிக்கு வழங்காத ஆள் இல்லை. நற்பணியாற்றும் ஆசிரியர்கள் நமக்கு வாய்ந்த கடமை என்று கூறி இந்த சிறுவனின் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு 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 ஆம்பிஷன் அதை டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி தான் கொடுப்பாங்க. நீங்கள் தான் அதை டெவலப் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஆசிரியர் பணி ரொம்ப ரொம்ப கடுமையான பணி. அதாவது நாங்கள் படித்த காலத்தில் ஆசிரியர்களுக்கு பயந்தோம். பிரின்ஸ்பால் ரூம்லேருந்து ஒரு மைக்கில் ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அப்படியே நடுங்குவோம். இப்போ ஆசிரியர் அவங்களுடைய பணி ரொம்ப ரொம்ப கடுமையான பணி. கொஞ்சம் உங்களை ஏதாவது கடுமையாக பண்ணிட்டாக்கா வேறு மாதிரி போயிடுது. நமக்கு அப்பா அம்மா மாட்டே கோச்சிக்கிறோம் நம்ம. அப்போ ஆசிரியர்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கணும்? ஆசிரியர்கள் நமக்கு நல்லது சொல்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. கல்வி மட்டும் இல்லை, உங்களை எப்படியெல்லாம் ஷேப் பண்ணி கொண்டாட முடியும் அப்படின்ட்டு அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் மேன்மேலே முன்னேறணும். அதே போல் இந்த பெரும் பள்ளியிலே பணிபுரிகின்ற ஆசிரியர் சகோதரிகள் உண்மையிலுமே பெருமைக்குரியவர்கள். ஏனென்று சொன்னால் சாதாரண பள்ளி அல்ல. நான் இன்றைக்கும் சொல்வேன், இந்த பள்ளியில் அப்படிப்பட்ட ஆசான்கள், குருமார்கள் எங்களுக்கு பள்ளியிலே அந்த கல்வியும் கலைகளையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போல் இப்பொழுது இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களிடத்தில் நிறைய திறமைகள் இருக்கிறது. அவர்கள் உங்களை எப்படி பயன்படுத்துவது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த ஆசிரியர் தினத்திலே எல்லா ஆசிரியர் பெருமக்களும் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, மாணவ செல்வங்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.